இந்த புத்தகம் ஒரு சிறு கை குழந்தையை தெருவில் கூட்டிக் கொண்டு போகும்போது ஒரு சேவை பார்த்தியா, புதிய பார்த்தியா, தாத்தா எப்படி கருது பார்த்தியா, அப்படி சின்ன குழந்தை கையை கூட்டு காட்டுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது பாரதியை நம்ம காட்டிட்டே போனார். இந்த புத்தகம் படிக்கும்போது பாரதி நீங்கள் முழுசாக படித்த ஒரு இதை நீங்கள் கொடுத்துருக்காரு. ஒரு இது கண்ணோட்டத்திலையும் பாரதியை வந்து எப்படி இருந்தார், அவர் என்னோட விஷயங்களை எப்படி பார்த்தாரு, அந்த மாதிரி சிறுவர் இலக்கியத்து சார் இலக்கியத்து இருந்தால் தான் ஒரு பொருத்தமாக இருக்குது. சிறுவர் நூல்னே சொல்லலாம், இது ஆய்வு நூல் அப்படின்னு சிறுவரிக்க மொத்தமாக இந்த புத்தகம் எழுதப்பட்ட முறை இருக்கு பாருங்க. அது வந்து பாரதிக்கு முழுசாக நீங்கள் தனியாக போகலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை படித்தா பாரதி யாரும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அது பூரா தொகுத்து அழகாக ரொம்ப அருமையாக வந்து இதில் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ நண்பர் முனுசாமி சொல்கிற மாதிரி சில முரண்பாடுகளான விஷயங்களும் இதில் இருக்குது. உதாரணமாக அவர் சொல்கிறாரு, ஒரு கவிதை இந்த சரசு கணக்கு பாடல்கள் பாரதியார் இடையின்றி அணுக்களெல்லாம் சொல்லுமென இயல்புணராக சீர்த்தல் கேட்போம், இடையின்றி கருகளெல்லாம் சொல்லுமென வானூராக எம்முகின்றார், இடையின்றி துறைவோடு உரைநடை பொருளெல்லாம் இயற்கையாயின் இடையின்றி கலைமகளை நினைவுகள் இடத்துல வியப்படாகும் என்ற சரசு கணிப்பு பாடலில் இயற்பியல் வானியல் என்று பாரதியின் அறிவியல் பார்வை எழுப்புவதை பார்க்கிறோம். இந்த அறிவியல்ங்கிறது வேலை அறிவியல் இருக்கு. கடைசியாக கலைமகளே நினைந்ததில் எனதெல்லாம் இயப்படாதேன்னு சொல்லும்போது அறிவியல் எங்கே இருக்கு? அப்போ அறிவியல் அடிபட்டு போவதாங்க. அறிவியல் பாராய் என்பது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஒட்டுமொத்த எல்லா நடைமுறையும் அறிவியல் ரீதியாக சிந்திக்கும். அதில் கலைமகளும் வர மாட்டாங்க, கலைமகளும் வர மாட்டாங்க, கண்ணனும் வர மாட்டாங்க, கிருஷ்ணனும் வர மாட்டான். அப்போ அங்கே அறிவியல் வந்து இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை குறை சொல்ல முடியாது. நம்ம ஒரு அறிவியலை பார்த்தது நமக்கு, ஆனால் அவரை பார்க்க முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பாரதி ஒரு பிராமணராக இல்லாமல் இருந்திருக்கலாம். வாழ்க்கையிலும் சரி, புதுச்சேரியில் அவர் நடந்துக்கிட்ட முறையிலும் சரி, ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி சேர்ந்த கூழ் அணிவித்ததிலும் சரி, பல விஷயங்களில் வந்து ஒரு பிராமணர்களுடைய பண்பு இல்லாமல் பாரதியார் வந்து தருவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே அவர் போட்ட அந்த பண்பு, பிராமணர்களுடைய பண்பு பாரதி இல்லை. அந்த ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயம். ரெண்டாவது, பாரதியார் எதுக்கு போட்டோம்னா, இன்னைக்கு இருக்கிற பிராமணர்களுக்குள்ள பிஜேபிக்கு ஆதரவாக, மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக, கடவுள் நம்பிக்கைக்கு ஆதரவாக இப்படி வந்து இருக்கிற காலகட்டத்தில், அந்த காலத்திலே இருந்து முதலுடைமைக்கு ஆதரவாக குரல் எழுப்பிய முதல் நபர் பாரதி. இதுக்காக நீங்கள் வந்து பாரதி